ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம், கேரட்டு, தேங்காய் எல்லாம் நான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ போக போக நான் சொல்லிடுறேன். இப்போ கடாயை வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். ஒரு 5-6 முந்திரி கார்னிஷ்காக வறுத்துக்கலாங்க. ஒரு 225 கிராமில் 225 கிராம் இருக்குங்க ரவை. ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன். சரிங்களா, வறுத்துக்கலாம். நீங்கள் கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க, கிளாஸில் எடுத்துக்கோங்க. நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே அளவு தாங்க நம்ம தண்ணி எடுப்போம். அதனால தான் நான் உங்களுக்கு கிராமும் சொல்லியிருக்கேன், கிளாஸ் அளவும் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வறுப்பட்டு எடுத்து நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ நான் கடாயை வச்சிடுறேன். இது சூடாகட்டங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான், அதனால் 4. நீங்கள் பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு கேரட் எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. லெமன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு முந்திரி காட்டினேன் நான், ஒரு 10 முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் கார்னிஷ்காக. இப்போ கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. சரிங்களா, இப்போ இதில் கடாய் சூடாகிடுத்து. தேவையான அளவு எண்ணெய் விட்டுடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய். இது காரம் இல்லைங்க, அதனால் நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி. இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அது கூடவே இந்த கேரட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கி வரட்டுங்க. அதுக்குள்ளே நான் அந்த மசாலாவையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுடலாங்க. நம்ம வதங்கின்னு இருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கேரட் நல்லா சாஃப்டாகிட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். இது ஒரு 2 சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிட்டுது. இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணி விடுவாங்க. 1 2 ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை நான் விட்டுக்கிறேங்க. இப்போ இது ஒரு நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். ஒரு லெமன் எடுத்து 1/2 லெமன் புழிஞ்சிட்டேங்க, வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ தண்ணி பாருங்க நல்லா பாயில் ஆகிடுத்து. இப்போ நம்ம இல்லை லெமன் வந்து அப்புறம் சேர்க்கலாங்க, நான் கசப்பு தண்ணி வந்துடும். இப்போ நான் ரவையை போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லோ பண்ணிடலாம் ஃப்ளேமு. இப்போ ரவையை போட்டாச்சு. இப்போ நம்ம லெமன் விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கிண்டிட்டு நம்ம இதை மூடி போட்டு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நான் நடுவில் ஒரு வாட்டி கிண்டி விட்டேங்க, ஏன்னா கிண்டி விடனால அடி பிடிச்சிடும் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு, பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நடுவில் உப்பும் நான் பார்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டேங்க. முதல்ல 1/2 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான இந்த மசாலா உப்புமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாய் கூட வச்சு கூட சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். இல்லைனா நீங்கள் இந்த காரா பூந்தி போட்டு தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி கூட, அந்த காம்பினேஷன் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். சரிங்க, இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் சூடாக இருந்தும் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. நம்ம சூப்பரான மசாலா உப்புமா ரெடி ஆகிடுதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம 10 நிமிஷத்துலலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா செஞ்சிடலாம். நான் வந்து வெஜ் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கேரட் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் இதில் பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, இது மாதிரி நீங்கள் நிறைய வெஜ்ஜு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜ்ஜை சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செய்யுங்க, அப்போ தாங்க ஈஸியாக உங்களுக்கு வரும். சரிங்களா? பார்த்துட்டு எனக்கு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.